வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல முறையா பேசினாரு. பேசும்போது இந்த கரூர் இன்சிடென்ட்டை பத்தி குறிப்பிட்டு பேசினாரு. அதுல 42 பேர் இறந்ததுக்கு என் மேல பழி போட்டுட்டாங்க, இப்படியும் கேவலமான அரசியல் இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இப்போ அவர் தான் முதலமைச்சரா இருக்காரு. அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவரால கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் திரும்ப திரும்ப என் மேல பழி போட்டுட்டாங்கன்ற மாதிரியே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து. நீங்க சரியா குறிப்பிட்டீங்க. முதல் முறையா சட்டமன்றத்தில் அவர் பேசுறாரு. இதுக்கு முன்பு எழுந்து படிச்சதெல்லாம் ஒரு கணக்குல எடுத்துக்க முடியாது. முதல் முறையாக இந்த சட்டமன்றம் 2 முறை கூடியிருக்கு. அப்படி கூடினதுல முதல் முறையாக ஒரு நீண்ட உரையை அவர் வாசிச்சிருக்கார். அதாவது அவரோட ஸ்கிரிப்டை அவர் படிச்சிருக்கார் சட்டமன்றத்தில். அப்படி படிக்கும்போது அந்த கரூர் சம்பவத்தை கூட எழுதி வச்சு ஸ்கிரிப்டா தான் படிக்கிறார். அது என்ன படிக்கிறாருன்னா, கரூரில் 42 சொந்தங்களை நம்ம இழந்துட்டோம், அந்த புள்ளியை தூக்கி எம்எல்ஏ போட பாக்குறாங்க, அரசியல்ல இவ்வளவு மோசம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு ஓட பாக்குறாரு. அதாவது தப்பிச்சு ஓடுறது. அவர் பேசுற பாணியை பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுற அந்த டெக்னிக் அந்த வார்த்தையில் வெளிப்படும். இது மிக மோசமான ஒரு அணுகுமுறை. தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் அடுத்தவர்கள் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்வது, பொய்யான விவரங்களை, பொய்யான செய்திகளை உண்மை மாதிரியை பரப்புறது, பொய்யான விஷயங்களை அவங்களே உருவாக்கி அதை நம்புறது, இதில் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் அதே பாணியை அவர் கடைபிடிக்கிறார். அது மிக தவறானது. கரூர் சம்பவம் அவருக்கு மறந்து போயிருக்கலாம். ஆட்சிக்கு வந்துட்டாரு, அந்த ஜோர்ல அவர் மறந்திருக்கலாம். ஆனால் இந்த தமிழ் சமூகம், தமிழ் மீடியா அதை ஒருபோதும் மறக்காது. கரூர் சம்பவத்துக்கு முற்றுமுழுதாக 100% காரணம் திரு விஜய் அவர்கள் தான். விஜய் காலதாமதமாக வந்தது. அதே போல தான் வரும்போதே தன்னுடனே 3000க்கும் அதிகமான அந்த இளைஞர்களை திரட்டி வந்தது. அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு குறுகலான தெருவில் அடைத்தது. அப்படி அடைத்து அந்த அந்த மக்கள் நெரிசலுக்குள் தன்னுடைய யம வாகனத்தை திணிச்சது. இதுதான் அந்த கரூர் துயரத்துக்கு, அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசலுக்கு, அத்தனை பேர் உயிரிழந்ததற்கு முழு காரணம் இதுதானே தவிர வேறு யாரும் புறக்காரணிகள் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. யார சொல்ல வர, சரி என் மேல பழியை போட பாக்குறாங்க, என் மேல பழியை போட பாக்குறாங்கன்னா யாரு மேல சார் பழியை போடணும்? விஜய், திரு முதல்வர் விஜய் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே இப்ப முதலமைச்சர், உங்ககிட்ட தானே போலீஸ் படை, பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணுமே. 40 நாள் சார், 40 நாள்ல ஒரு வாரம் நீங்க ஃபுல் டைம் எடுத்து இந்த கேஸுக்காகவே டெடிகேட் பண்ணி ஒரு டீம் ரகசியமா அனுப்பி விசாரிச்சிருந்தா கூட ஒரு வாரத்துல ஃபுல் ரிசல்ட் கையில் வந்திருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய படையை வச்சிருக்கீங்க, இவ்வளவு போலீஸார் இருக்காங்க, சம்பவத்தை நேர்ல பார்த்தாங்க, அவ்வளவு இருக்காங்க. இவங்களெல்லாம் விசாரிச்சு யாரு காரணம்னு சொல்ல உங்களுக்கு துப்பு இல்லையே. அதை விட்டுட்டு இப்போ ஒரு ஏமால பழி போட்டாங்க, ஏமால பழி போட்டாங்க, நீங்க தப்பிக்கணும்ன்றது மட்டும்தான் குறியா இருக்கு. யார் இதை செஞ்சாங்க? இந்த 41 பேர் செத்ததுக்கு யாரு காரணமா சொல்லுங்க. போ, நாங்க அதை கேட்டுட்டு கம்முன்னு விட்டுறோம். திரும்ப திரும்ப ஏன் அதை பேசிக்கிட்டு இருக்கணும்? நான் காரணம் இல்ல, எம்எல்ஏ பழி போடுறாங்க, சரி வேற யாரு காரணம்? மு.க. ஸ்டாலின் காரணமா? செந்தில் பாலாஜி காரணமா? அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் காரணமா? அல்லது மாவட்ட கலெக்டர் காரணமா? யார் சார் காரணம்? இவங்களை யாராவது திட்டமிட்டு இந்த அசம்பாவத்தை, இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினாங்களா? இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் யார்? திரும்ப திரும்ப இப்ப நான் கேட்டேனே, இவர்கள் இல்லை இல்லையா? இவங்க யாருமே அங்க நேரடியா இல்ல, மறைமுகமா அவங்க ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கான காரணம் எவிடன்ஸ் இருந்தா கொடுங்க. இப்ப நேரடியா என்ன காரணம்? நீங்க காலதாமதமா போனது ஃபர்ஸ்ட், அதான் ஃபோர்மோஸ்ட். அடுத்து கூட்டத்தை கூட்டியதே நீங்க தான், கூட்ட நெரிசலை ஏற்படுத்துறது நீங்க தான். அந்த கூட்டத்துக்குள்ள பஸ்ஸை விட்டது நீங்களும் ஆதவ அர்ஜுனா வந்தா இல்லையா? இப்போ இதெல்லாம் டைரக்டா இருக்கிற காரணங்கள். முக்கியமான காரணம், இந்த கரூர் கூட்டத்தை ஏற்பாடு செய்தது யார் சார்? தமிழ்நாடு அரசா, மு.க. ஸ்டாலினா, செந்தில் பாலாஜியா, திமுகவா? தாவேகா தான் ஏற்பாடு பண்ணுச்சு. சரி, ஏற்பாடு பண்ண இடத்துல பொறுப்பாளராக நின்னது யார் சார்? உங்க கட்சியோட மாவட்ட செயலாளர், உங்க கட்சியோட மாநில செயலாளர் யாரு? புசி என் ஆனந்த். அவர் தான் ஸ்பாட்லைட். நீங்க எப்போ வரீங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த கூட்டத்துக்கு பொறுப்பாளர் யார் சார்? உங்களுடைய இப்ப அமைச்சராக இருக்கிற அன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர் தானே காரணம். அடுத்து கூட்ட நெரிசலுக்குள்ள பஸ்ஸை செலுத்துறது யார் சார்? உங்களுடைய பவர்ஃபுல் அமைச்சர், உங்களுடைய ஆக்டிங் சிஎம் ஆதவ அர்ஜுனா அவர் தானே. இல்லை, எங்களுக்கு அந்த இடத்துல வச்சாதான், பஸ்ஸை கொண்டு போய் நுழைச்சாதான், அங்கிருந்து பேசினாதான் எல்லாருக்கும் கேட்காது, யாரும் சாவ மாட்டாங்க. இங்கிருந்து பேசினா யாரும் சாவ மாட்டாங்க, அங்க போய் பேசினாதான் ஒரு 50 பேரை சாவாங்க அப்படின்னு வண்டியை கொண்டு போய் விட்டது யார் சார்? ஆதவ அர்ஜுனா தானே.
அப்போ இவ்வளவு கண் முன்னாடி நிக்கிற காரணங்கள், கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இப்ப முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்து இருக்கிற நீங்களே சார் அதை வெளியே கொண்டு வரணும். அதை விட்டுட்டு பழி போடுறாங்க. இப்ப யார் பழி போடுறாங்க? யாரும் உங்க மேல பழி போடலையே. சொல்ல போன திமுக பத்தி இப்ப பேசுறதே இல்ல, பேசுறது வேஸ்ட். ஏன்னா எவ்வளவு பேசணும், எவ்வளவு சொன்னோம், இந்த தத்திங்களுக்கு அதெல்லாம் தெரியல. உங்களையே சிஎம் ஆகிட்டாங்க, போகடா எக்கெடுக்கிட்டு போகடான்ட்டு அவங்க அமைதியை ஒதுங்கிட்டாங்க. இதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. அதிமுக பேசுறதே இல்ல, திமுக பேசுறது இல்ல, நயினார் நாகேந்திரன் பேசுறது இல்ல. வேற யாரு பேசுறாங்க? மீடியாவை ஓஞ்சி போச்சு, மீடியா பேசுறதே விட்டுட்டாங்க. சொல்ல போனா மீடியாவில் இந்த கரூர் சம்பவத்தில் உங்களை நேரடியாக குற்றம் சொன்ன அத்தனை வாய்களும் அடைபட்டு போய் நிக்குது. ஏன்னா இப்ப நம்ம பேசினா அடுத்து என்ன சட்டம் நம்ம மேல பாயுமோ, குன்ற சட்டமா அல்லது தூக்கி உள்ள வைப்பாங்களா என்னன்னே தெரியாது அப்படின்ற ஒரு மனநிலையில எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. இப்ப யாரும் பேசுறதே இல்லை. நீங்க திரும்ப இன்னைக்கு அசம்பிளில பேசுறீங்க, சட்டமன்றத்துல பேசுறீங்க, பழிய தூக்கி என் மேல போட்டாங்க. அப்போ இந்த பழிய போட்டது யாரு, அல்லது நீங்க யாரு மேல பழி சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க சார். அது தயவு செஞ்சு ஒரு பத்திரிகைக்காரனா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மண்டை குடைச்சல் வந்து இப்ப எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏன்னா நீங்க திட்டவட்டமா மறுக்கிறீங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறீங்க, எங்க கட்சி இல்லைன்னு மறுக்கிறீங்க. அப்போ இது யார் ஏற்பாடு பண்ணது, யார் இந்த கூட்டத்தை கூட்டினது, யார் இந்த கூட்டத்தில் பஸ்ஸை விட்டது, யார் இவ்வளவு பேரை சாவடிச்சது, இதை நீங்களாவது சொல்லுங்க. எப்ப சொல்லுவீங்க? எப்ப டைம் கிடைச்சாலும் இந்த மாதிரி பழியப்பட்டு தூக்கி போட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்களா? எவ்வளவு நாளைக்கு ஓடுவீங்க? 5 வருஷத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்களா? இந்த சிபிஐ விசாரிச்சது, உங்களை வந்து 3 வாட்டி வர வச்சது, அவர்கள் இதுவரைக்கும் வந்து எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்தவங்க மேல பழிய தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன அர்த்தம் இருக்கு? உண்மையிலே வந்து ஒன்றும் புரியல. திரு விஜய் அவர்கள் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு, அதனால ஆட்சியும் பிடிச்சிட்டாரு. இப்ப திமுக பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த இப்ப நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இபி பிரச்சனை எல்லாத்துக்குமே திமுக மட்டுமே காரணம், அவங்களுடைய முந்தைய ஆட்சி தான் காரணம், அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு எப்ப சார் ஒரு எண்டு இருக்கு? இன்னும் 40 நாள் ஆயிடுச்சு அவர் பதவி ஏற்று. இப்ப வரைக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவர் வந்து இதுவே பண்ணவே இல்லை, எதுவும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே தெரியல. இது எப்ப வந்து அவர் ஸ்டாப் பண்ணிட்டு அரசியலுக்கா அவர் வருவாரு? அவர் வரமாட்டாரு ஒருபோது. வந்து ஒரு ஒரு ஆக்டிவான ஒரு நேர்மையான அரசியலை அவர் முன்னெடுக்க மாட்டார். ஏன்னா அது தேர்தலுக்கு முன்பே வந்து தெரிஞ்சதுதான், அவர் வந்து நேர்மையான ஒரு அரசியல்வாதி கிடையாது. அரசியல், ஒரு சரியான அரசியல் என்னன்னு அவருக்கு தெரியாது. இனிமேட்ட வந்து அந்த சரியான அரசியல் அவர் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிறது மிக தவறு. காரணம், பழி போட்டு அல்லது அடுத்தவங்க மேல வந்து குற்றத்தை சுமத்தி விட்டு ஓடி போற அந்த மனநிலையில தான் வந்து விஜய் இப்போ வரைக்கும் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாரும் தன்னை குறை சொல்லக்கூடாது, இந்த அதிகாரத்தை இந்த சீட்ல வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும், எவ்வளவு காலம் ஓடுத வண்டி அது வரைக்கும் ஓடணும். இதுதான் விஜயனுடைய மனநிலையை நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு அவர் பேசின விதத்தை வச்சு, அது மின்சார வெட்டா இருக்கட்டும், அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், அல்லது சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே வந்து அவரு ரெடியா வச்சிருக்கிற பதில் வந்து போதை கலாச்சாரம் அல்லது முந்தைய அரசினுடைய மெத்தனம் அல்லது முந்தைய அரசு சரியா செய்யல, அதையெல்லாம் நாங்க சரி பண்றதுக்கு டைம் வேணும். இதை வந்து போன அரசு சொல்லல. போன அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதிமுக 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்தது, அவங்க காலத்துல நிதிநிலை எப்படி இருந்ததுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அடுத்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னா அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க குறை சொல்றதை நிப்பாட்டாங்க திமுக பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்து வந்து அவங்க தங்கள் சாதனைகளை ஆட்சிக்கு வந்த பிறகு நான் என்னென்ன சாதனை பண்ண சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் எவ்வளவு காலம் இந்த பதவியில் இருக்காரோ, நான் 5 ஆண்டுகள்னு சொல்ல மாட்டேன், எவ்வளவு காலம் இந்த பதவியில் இருக்காரோ அவ்வளவு காலமும் திமுகவை குறை சொல்லுவார். மின்சாரம் சரியில்லையா, முந்தைய ஆட்சி சரியில்லை, அல்லது அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணல. இது எவ்வளவு பெரிய கேவலம். மின்வெட்டு இல்லாம 5 ஆண்டு காலம் நாங்க அரசாங்கம்னு அவங்க சொல்றாங்க தைரியமா. எது மின்வெட்டே இல்லாமல் சீரான மின்சாரத்தை 5 ஆண்டு காலம் கொடுத்தோம். இதே அதிகாரிகள் தான் இருந்தாங்க, இதே மின்மாற்றிகள், இதே துணை மின் நிலையங்கள், இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து வச்சிருந்தோம். அதை வச்சுக்கிட்டே நாங்க இவ்வளவு தூரம் நாங்க சிறப்பான மின் சப்ளை நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே தான் இருக்கு. 1 மாசத்துல என்ன மாறி கிழிச்சிட போகுது? இந்த 1 மாசத்துக்குள்ள வந்து எல்லாமே சீரழிஞ்சு போச்சா, மோசமாயிடுச்சா, எல்லா ஆபீஸ்காரரும் போயிடுச்சா, எல்லா மின்மாற்றியும் மாறி போச்சா, எல்லா ஆபீஸரும் வந்து திமுக காரங்கள் ஆயிட்டாங்களா? என்னங்க இதெல்லாம் கலர் கலரா ரீல் விடுறீங்க? உங்களுக்கு திறமை இல்ல, வச்சு வேலை வாங்க துப்பு இல்ல. இதுதான் பச்சையா சொன்ன.
அதை ஒத்துக்கிறதுக்கு உங்களால முடியல. மாறாக முந்தைய ஆட்சி மேல பழி போடுறீங்க. முந்தைய ஆட்சி மேல பழி போட என்ன இருக்கு? அவங்கதான் மின்வெட்டே இல்லாத மின்சாரம் கொடுத்தாங்களே, அதை சொல்ல முடியல. உடனே ஆற்காடு வீரசாமி காலத்துக்கு போயிட்டாங்க. அந்த காலம் இரண்டு காலமா இருந்ததுனாலதான் திமுக பதவி விட்டு போச்சு. 10 வருஷம் ஆட்சிக்கு வரல. திரும்ப எதுக்கு அதுக்கு வரீங்க? இப்ப பேசுங்க அப்படின்னு சொன்னா இப்ப பேசுவதற்கு அவர்களிடம் பாயிண்டும் இல்ல, அவர்களுக்கு அதற்கான அந்த திறமையும் இல்லை. என்னுடைய அமைச்சர்கள் திறமையற்றவர்கள், புதுசு, அவங்களுக்கு நிர்வாகம் தெரியல, அதான் உண்மை. யாரு? விஜயே நீங்க சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்றதுல கிண்டல்லாம் பண்ணல, உண்மையாவே சொல்ற. உண்மையாவே உங்கள் அமைச்சர்களுக்கு திறமை இல்லை. உங்கள் அமைச்சர்களால் அந்த துறையை சரியாக நிர்வகிக்க முடியல. அந்த துறையை இன்னும் புரிந்து கொள்ளவே முடியல. ஒரு அமைச்சர், ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதுக்கு அப்படின்னு கேட்டு அந்த திட்டத்தை நாங்க ரத்து பண்ணிட்டோம். அது கமர்ஷியல். அது ஏன் கோயிலுக்கு வர்றவன் கார்ல வர மாட்டானா? கார் பார்க் பண்ண இடம் இல்லைன்னாக்க இப்ப ஊட்டி மாதிரி குன்னூர் மாதிரி இடத்துல இடம் இல்லைன்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங் தான் கட்டுவான். அதை பதில் சொல்கிற விதம் எவ்வளவு அநாகரிகமா இருக்கு. உங்க அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் பதில் சொல்ற விதம் எவ்வளவு அநாகரிகம். இதைத்தான் நீங்க எல்லாம் அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்களா? நீங்க இதுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? நீங்க உங்களால ஒருபோதும் திமுகவை குறை சொல்லாமல் இந்த ஆட்சியை உங்களால் தொடர முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் முழுசா ஒரு உதாரணத்தை காமிச்சிட்டு இனி வரும் நாட்கள்ல தொடர்ச்சியா இது நடக்கும். ஏன்னா அவர்களிடம் சரக்கு இல்லை. சரக்கு இல்லாதனால்தான் இதை திரும்ப திரும்ப அடுத்தவங்க மேல பழி போடுறாங்க. இந்த பழி போடுற ஆட்சியாளர்கள் ஒரு நாளும் நல்ல ஆட்சி தந்ததாக சரித்திரமே இல்லை. திமுக அதிமுக இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பலரும் பேசுகிறார். திமுக இருந்து வெளியேறி போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்திருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதையே சட்டமன்றத்துல திரு விஜய் அவர்களும் பேசுறாரு. இப்போ நாங்க இவ்வளவு நாள் எங்க ஆட்சியில 40 நாள் ஆட்சியில இதெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு மேல நாங்க இதெல்லாம் பண்ண போறோன்றத பத்தி பேச மாட்டேன்றாங்க. நடக்காத ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப இவங்க எல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? அவங்க தங்களுடைய தப்பை நியாயப்படுத்த பாக்குறாங்க. அவங்க தங்களுடைய பேராசைக்காக ஓடி போய் விஜய் கூட ஒட்டிக்கிட்டாங்க. ஒட்டுண்ணிகள் அவங்க எல்லாம். இந்த ஒட்டுண்ணிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துறதுக்கு திரும்ப திரும்ப நடக்காத ஒண்ணு அவங்க சொல்றாங்க. நடக்காத ஒண்ணுன்னா இது திமுக தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரும் சேர்ந்து பேசினாங்கன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல 2 பேரும் பேசியாவது இருக்காங்களா? அப்படி அவங்க பேசல. ஒரு ஐடியா தான். நீ யோசிச்சு பாருங்க. நம்மளே கூட இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே நம்மள என்ன பேசணும்? பரவாயில்ல, இந்த விஜய் என்ற ஆபத்து வர்றதுக்கு பதில் திமுக அதிமுக ஒன்னா சேரட்டும், அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கிட்ட திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கட்டும். ஏன்னா 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் ஆட்சி அமைச்சிட்டாரு. எடப்பாடி மீண்டும் கூட வரட்டும், ஒரு தப்பு இல்லை. வெளியில இருந்து ஸ்டாலின் ஆதரவு கொடுக்கட்டும், இல்ல திருமாவளவன் முதல்வர் ஆகட்டும், திமுக அதிமுக ஆதரவு கொடுக்கட்டும். இந்த ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் நம்ம பேசலையா? இப்போ நம்ம மாதிரி எத்தனை பேர் இந்த ஐடியா பேசிருப்பாங்க? இந்த ஐடியாக்கள் இவங்க காதுல போய் விழுந்தா உடனே திமுக அதிமுக ஒன்னா சேர்றதுக்கு பிளான் பண்றாங்கன்னு அர்த்தமா? சரி, இப்படியே கூட வச்சுப்போம். நீங்க விஜய் ஆதரிச்சா ஓட்டு கேட்டு நீங்க தேர்தல் நின்னீங்க. இன்னைக்கு திமுக அதிமுக பத்தி பேசுற கம்யூனிஸ்டும் பிசிகாவும் அல்ல முஸ்லீம் லீக் அல்லது மற்ற கட்சிகளும் ஏன் இந்த விஜயை கூட இப்போ இவர்களில் இந்த கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளாக முன்னாள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் விஜய் ஏத்துதானே ஓட்டு கேட்டீங்க. விஜய் கடுமையா விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. RSS பெற்றெடுத்த கள்ள குழந்தைகள் சீமான விஜய்னு சொன்னவர் தானே விசிக தலைவர் திருமாவளவன். இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை மு க ஸ்டாலின் வச்சாரா? மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கூட வைக்காத கடுமையான விமர்சனம்லாம் வச்சது யாரு? கூட இருந்த ஜாவரா பசங்க மாதிரி கூடவே இருந்த இந்த கூட்டணி கட்சிகள் தானே. உங்களை அப்படித்தானே சொல்லணும். இப்போ அப்படியே ஓடி போய் அந்த பக்கம் போய் சேர்ந்தது யாரு? நீங்க தானே. திமுக போய் சேர்ந்துருச்சா? விஜய்க்கு எம்எல்ஏக்கள் பத்தல, உடனே திமுக போய் சேர்ந்து போயிட்டு வா நானும் கூட நிக்கிறேன், நம்ம சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், அவங்கள போய் சேர்ந்துருந்தாங்க. நீங்க தான் வெக்கமான எல்லாத்தையும் விட்டு போட்டு அவங்க கூட போய் நின்றுட்டு நீங்க ஆட்சியில பங்கு எடுத்து அமைச்சராக உட்காந்துக்கிறீங்க. நீங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்தா உங்களுக்கு தப்பாயிடுச்சா? அதிமுக ஆட்சி அமைக்கிட்ட வெளியிலிருந்து திமுக ஆதரவு தரேன்னா என்ன உங்களுக்கு நோக்குது? என்ன உங்களுக்கு அது தப்பா போயிடுச்சு? என்ன உங்களுக்கு அதுல பிரச்சனை? இன்னைக்கு இவங்க 2 பேரும் நாளைக்கு ஒன்னா சேர்ந்துட்டா நீங்க இவங்க பக்கம் வரவே மாட்டீங்களா? உங்களுக்கு கூட்டணியில கூட்டணின்னு சொல்லிட்டு ஓடி இவங்க கிட்ட நீங்க சீட்டு கேட்க மாட்டீங்களா? நாங்க அயோக்கியத்தனமா இருக்கு இதெல்லாம். கூட்டணிங்கிற பேர்ல மிகப்பெரிய அயோக்கியத்தனம் பண்றது யாருன்னா திமுகவா அதிமுகவா அல்ல,
இந்த கூட்டணி கட்சிகள்ன்ற பேர்ல வர்ற சில்லற கட்சிகள் இருக்க, இவங்க தான் மிகப்பெரிய ஆபத்தானவர்கள், அயோக்கியத்தனமான அரசியல் செய்பவர்கள். முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொன்னார், அப்பாவை காணோம் அப்படின்ற ஒரு கதை. அதுக்கு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதை நீங்க பாத்தீங்களா? பார்த்து நீங்களே சொல்லிட்டீங்க, தரமான பதிலடி இல்ல. அது தரமான பதிலடி மட்டும் இல்ல, அது என்னைக்கு மறக்க முடியாத செருப்படி அது அவர் கொடுத்தது. ஏன்னா சட்டமன்றத்தில் பேசுற பேச்சு, அது சட்டமன்றத்தில் சொல்ற கதை, அது கதையா? முதல்ல கதைங்கிற பேர்ல ஒரு உளறி கொட்டினார் விஜய். அப்பாவை காணோம், யாருக்கு நீங்க சொல்றீங்க? உதயநிதிக்கு சொல்றீங்க. உதயநிதி கிட்ட உங்க அப்பா சட்டமன்றத்துல காணோம், தோத்துட்டாரு, குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுறதே ஆட்டம் கண்டு போச்சு. எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி. சரி, அதுக்கு பதிலடியா உதயநிதி கொடுத்தாரு, இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? செங்கல்பட்டு கோட்ல ஒரு பெண் தன் கணவனை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, போய் அந்த கதைக்கு போய் பதில் சொல்றா முதல்லன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கொடுத்திருக்கிற பதிலடி இருக்கு, அது செருப்படி. உங்களை ஒவ்வொரு பாயிண்டா, ஒவ்வொரு விஷயத்துக்காக உங்களை எக்ஸ்போஸ் பண்ணோம், உங்களை ஸ்ட்ரிப் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா லிட்டரலா வந்து அம்மனமாக்கிடுவாங்க மொத்த பேருமே. அவ்வளவு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து உங்களை வேற வழி இல்லாம இந்த அரசியல் சூழல் வந்து உங்களை முதல்வராக நீடிக்க விட்டுருக்கு. அதை நினைச்சு நீங்க வந்து அமைதியா வந்து இந்த ஆட்சியை நடத்தணும். அமைதியா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இந்த ஆட்சியை நடத்திட்டு போற வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு வீராப்பு பேசுற, நான் பெரிய இவன், எனக்கு எல்லாம் நான் தான் வந்து மக்கள் சக்தி, என்ன வந்து அப்படியே தேர்ந்தெடுத்து அப்படி கிரீடம் வச்சுட்டாங்க, அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் உளருனா இந்த மாதிரி செருப்படி தான் கிடைக்கும். மக்கள் என்ன உங்களுக்கு கிளீன் மெஜாரிட்டி கொடுத்தவங்கள உட்கார வச்சுட்டாங்க. 108 107 சீட்டு வாங்கினதையும் இந்த தலைகால் புரியாம ஆடுறீங்க. திமுக தயவால திமுக போட்ட பிச்சையில வந்து உங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கே வந்து உங்களுக்கு இம்மி அளவு கூட வந்து அந்த சொரணம் இல்லை. அவங்க திமுக காரன் போட்ட ஓட்டுல தான் இவங்க ஜெயிச்சாங்க. இந்த 13 எம்எல்ஏக்கள் தயவுல தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் அடக்கி வசிப்போம் அப்படிங்கிற அந்த காமன் சென்ஸ் இல்லாம உங்க ஆட்கள்லாம் ஆடுறாங்க. நீங்களும் வந்து அதை விட ஒருபடி மேல போயிட்டு இன்னைக்கு ஆட்டம் காட்டினீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச பதிலடி தான் வந்து உதயநிதி கொடுக்குறாரு. இன்னும் ராசா கொடுப்பாரு, அண்ணன் RS பாரதி கொடுப்பாரு, எல்லாரும் கொடுப்பாங்க, வாங்கி கட்டிக்கங்க. நான் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் மக்கள் பணி இப்ப செய்ய வரல. நான் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மக்கள் பணியும் சேர்த்து செஞ்சுட்டு தான் படத்துலயும் நடிச்சேன். அதே மாதிரி என் படங்கள்ல நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி தான் நான் வந்து படத்துல நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சினிமா பத்திரிகையாளரா நீங்க அவர் ஆரம்பத்துல இருந்து அவரோட கேரியர்ல நீங்க கூடவே டிராவல் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு சினிமா பத்திரிகையாளரா இது உங்களுடைய கருத்து என்ன சார்? விஜய் நடிச்ச நாளைய தீர்ப்பு அந்த படத்தோட முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு அவங்க அப்பா வச்சாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து அவர் கடைசியாக நடத்தின போக்கிரி படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு வரைக்கும் லிசன், கடைசியா அவர் நடத்தின பத்திரிகையாளர் சந்திப்பு போக்கிரி படத்தினுடைய சக்சஸ் மீட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு செய்தியாளர்கள் சந்திக்கல. அது வரையில் நான் வந்து விஜயனுடைய எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பும் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதே போல அவர் வழங்கின நலத்திட்ட உதவிகள் லட்சணம் என்னங்கிறதையே நான் வந்து கூடவே இருந்து பார்த்துருக்கேன். ஒரு உதாரணம், அதாவது இந்த ஒரு 2003 2004 இந்த காலகட்டம் தான். அப்போ சோபா கல்யாண மண்டபம்னு அவங்க அம்மா பேர் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு சாலிகிராமம் அருணாச்சலம் தெருவில். அந்த கல்யாண மண்டபத்தை வச்சு அவர் உதவி வழங்குறாரு. அவருடைய பிறந்த நாளுக்கு ஜூன் 22ஆம் தேதி பிறந்த நாளுக்கு வழங்குறாரு. ஒரு 15-20 மாணவர்கள், அவங்களுக்கு வந்து நோட்டு புத்தகம், பென்சிலு, ரப்பரு, இந்த மாதிரியான உபகரணங்கள் ஒரு கிட்டு கொடுக்குறாங்க. அந்த கிட்டை நான் வாங்கி பார்த்தேன். ஒரு குழந்தைகிட்ட இருந்து அந்த குடும்பம் பார்க்கலான்னு பார்த்தா அதில் வந்து ஒரு 5 நோட்டு புத்தகம், ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பென்சிலு, பேனா, ரப்பரு, அந்த ஒரு பவுச்சு, அதெல்லாம் இருக்கிற ஒரு பவுச்சு, இதை வச்சு ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க. அதோட ஒர்த்து வந்து அன்னைக்கு ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அன்னைக்கு நான் சொல்ற காலம் வந்து ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. அந்த அந்த நிகழ்வை கவர் பண்ண வந்த பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க. 100 பேர் இருப்பாங்க பத்திரிகையாளர்கள். அப்ப PT செல்வகுமார் அவர் தான் வந்து அவருக்கு PR. நான் வெளிப்படையா சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதை பார்க்கிற சக பத்திரிகையாளர் நண்பர்கள் கூட தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையை சொல்லணும். ஏன்னா விஜய் பேசிட்டார், உண்மை பேசிட்டாரு சட்டமன்றத்தில், அதுக்காக இதை சொல்றேன். இப்ப அந்த செய்தியாளர்கள் கலந்துக்கிட்டாங்கல்ல, செய்தியாளர்கள், இவங்களுக்கு செலவு பண்ண தொகை இருக்க, அது இந்த மாணவர்களுக்கு அவர் உதவி வழங்கினார அந்த தொகையை விட 4 மடங்கு அதிகம். அதாவது 5000 ரூபாய்க்கு ஒரு உதவியை பண்ணிட்டு 50,000 ரூபாய்க்கு வந்து அதுக்கான செலவு பண்ண, பப்ளிசிட்டிக்கான செலவு. இதுதான் விஜய் பண்ண அந்த சமூக சேவை.
ஒவ்வொரு இடத்துலையும் அதை தான் செஞ்சார். அவரு எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனைக்கு போவாரு. அன்னைக்கு பிறந்த ஒரு 10 குழந்தைக்கு வந்து ஒரு 300 மில்லிகிராம். பிறந்த குழந்தைக்கு எத்தனை கிராம்ல மோதிரம் போடுவீங்க? 1 கிராம்லயே போடுவீங்க? போட முடியாது. 1 கிராம்ன்றது பெருசு பிறந்த குழந்தை கைக்கு. அதனால பிறந்த குழந்தைக்கு ஒரு 300 கிராம், 300 மில்லிகிராம், அந்த 300 மில்லிகிராம்ல ஒரு 10 குழந்தைக்கு வந்து ஒரு மோதிரத்தை போட்டுட்டு அது மொத்தமே 3 கிராம் இருக்கும். அன்னைக்கு கணக்குக்கு வந்து அது மொத்தமே 3000 ரூபாய் கூட இல்லை, செலவு இல்லை. மொத்தமே 3000 ரூபாய் செலவு தாங்க அது. அதுல ஒரு 10 குழந்தைக்கு மோதிரம் போட்டு அதை பப்ளிசிட்டி பண்ணுவாரு. அதை கவர் பண்றதுக்கு ஒரு 50-60 மீடியா வந்து அங்க போய் நிற்கும். இந்த மீடியாவுக்கு செலவு பண்ற தொகை இருக்க அந்த 3000 ரூபாய் அங்க மீடியாவுக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். இந்த மீடியாவெல்லாம் வர வச்சு இதை கவர் பண்றதுக்கு அதுக்கான செலவு. அப்போ விஜய் செய்த அந்த சமூக நற்பணிகள் என்னங்கிறது என்னன்னா, ஆரம்ப நாளிலிருந்து அவர் வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தங்கப்பதம் கொடுக்குறாரு, இந்த பரிசு கொடுக்குறாருல்ல, அதற்கு முந்தைய காலகட்டம் வரைக்கும் விஜயனுடைய சமூக சேவைங்கிறது இந்த லட்சணத்தில் தான் இருந்தது. அதைத்தான் வந்து அவர் சொல்லி கேட்டுறாரு. அதுவும் எதுக்காக செஞ்சார் விஜய்? உண்மையில சமூக பணி மக்களுக்கு செய்யணும், குழந்தைகளுக்கு மோதிரம் போடணுன்ற ஆசை ஆர்வத்திலே செஞ்சாரு நவர். அது வந்து என்னன்னா, இந்த ஒரு இன்னைக்கு அவருடைய இந்த நிலை இருக்க, இந்த நிலையை அடைவதற்காக கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அவர் போட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். அது கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணி அவர் போட்ட பேஸ்மெண்ட் தான் இன்னைக்கு வந்து கட்சியா மாறி அவருக்கு ஆட்சி பிடிச்சு கொடுத்துருக்கு. நீங்க ஒன்னும் சேவை பண்ணலங்க, நீங்க ஒரு வியாபாரத்துக்கான அடித்தளத்தை நீங்க கொஞ்சம் வலுவா போட்டுக்கிட்டீங்க. 30 ஆண்டுகளாக அதுக்காக வேலை பார்த்தீங்க. இன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்துறீங்க. தயவு செஞ்சு அதை சேவை அப்படின்னு வெளியே சொல்லாதீங்க. அது சேவை அல்ல, உங்க வியாபாரத்தினுடைய ஒரு டெக்னிக் அது. அதே போல நீங்க சொன்ன மாதிரி அவர் படத்துல ஏதோ கருத்து சொல்லிட்டாரு அப்படியெல்லாம் வந்து அவரே வந்து அவருடைய காலரை தூக்கி விட்டு பெருமை பேத்திக்கிறாரு. அவர் படத்துல என்ன கருத்து வந்தது? நிறைய சொல்லலாம். மாமியார் முதுகு சோப்பு போட்டது, டாடி மம்மி வீட்டில் இல்லை, இன்னும் இந்த மாதிரி நிறைய வாடி 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 கைப்பட சீடின்னு பாட்டை போட்டு இன்னைக்கு வந்து எவ்வளவு கேவலமா எல்லாரும் காரி துப்புறாங்க. இப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் மிக அதிகமாக அவரது படத்தில் பரப்பப்பட்டன. சமூகத்துக்கு தேவையான கருத்து அல்லது மக்களுக்கு தேவையான கருத்து அப்படின்னு அவர் பரப்புறது எப்படின்னா, இந்த ஒரு சர்க்காரு, மெர்சல், இந்த மாதிரி ஓரிரு படங்களில் அது ஒரு சில காட்சிகள் வந்து அது வந்திருக்கும். அதுக்காக வந்து உடனே இவர் பெரிய சமூக புரட்சிக்கு வித்திட்ட படங்களை நடிச்சாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ணன் சீமான் சொன்னதுதான், 69 படம், ஒரு படம் கூட நல்ல படம்னு சொல்ல முடியாது, சமூகத்துக்கு தேவையான படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் இவரது திரைப்படங்கள் பற்றிய மதிப்பீடு. அதனால வந்து இதையெல்லாம் ஒரு பெருமையா வந்து அவரு சொல்லிக்க கூடாது. மேய்க்கிறது எருமை இதெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இருக்குது. கடைசியா ஒரு கேள்வி சார். இன்னைக்கு வந்து ஒரு சிஎம் அவர்கள் பேசும்போது டாஸ்மாக் பிரச்சனையை பத்தி பேசினாரு. டாஸ்மாக்ல வந்து இதுக்கு முன்னாடி அரசு வாங்க ஒரு பகுதி வந்து பார்ட்டி ஃபண்டா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ சரி, ஓகே, அது போயிருக்குன்னே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஆட்சியில வந்து பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எழுது. இப்போ இந்த ஃபண்டெல்லாம் யாருக்கு போகுது, எந்த பார்ட்டிக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதே மாதிரி அவருக்கு இறுதியா ஒரு ஆக்ஷன் வேற பண்ணி காமிச்சிட்டு போனாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரு, எந்தெந்த பார்ட்டி வாங்குச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. உதயநிதி வந்து பார்ட்டி ஃபண்டுன்றத ஏன் கோச்சிக்கிட்டாருன்னா, எதுக்கு பொதுவாக சொல்ற பார்ட்டி ஃபண்டுனா அப்போ நீ என்ன திமுக குறிப்பிட்டு சொல்றியா? எந்தெந்த பார்ட்டிக்கு போச்சுன்னு சொல்லு. நீ இவ்வளவு தைரியம் இருக்குல்ல உனக்கு பார்ட்டி ஃபண்டுன்ட்டு. எந்தெந்த பார்ட்டி? திமுக வாங்கிச்சா, விசிக வாங்கிச்சா, அதிமுக வாங்கிச்சா, யாருக்கு எவ்வளவு போச்சுன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான குற்றச்சாட்டை முன்வைக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு மோசமானவங்களை காட்ட முடியும். அதே போல டாஸ்மாக்ல 10 ரூபாய் வாங்கும் போது அந்த 10 ரூபாய் யாருக்கு போச்சு? துர்கா ஸ்டாலினுக்கு போச்சா, உதயநிதிக்கு போச்சா, செந்தில் பாலாஜி போச்சா, செந்தில் பாலாஜிக்கு போச்சா? அப்படிதான் வந்து கேட்டு இருந்தீங்க. இன்னைக்கு 10 ரூபாய் இல்லை, 20 ரூபாய். 20 ரூபாய்ன்றது சாலிடா வந்து வாங்குறாங்க. எந்த இடத்துலயும் வந்து மறுக்க முடியல. எல்லாருமே வந்து வேற வழி இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்கிட்டு வராங்க. அந்த 20 ரூபாய் வந்து எங்க சார் போகுது? அந்த அந்த ஃபண்ட் எங்க போகுது? எந்த பார்ட்டிக்கு போகுது? விஜய்க்கு போதா, அல்லது வேற யாருக்காவது போதா, அல்லது துறை அமைச்சருக்கு போதா, இல்ல தமிழ்நாட்டு கஜானாவுக்கு நேரா போயிடுதா? 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினா அதுக்கு பில்லு போட்டு கொடுக்க சொன்னாங்களே, எந்த டாஸ்மாக்ல கொடுக்குறாங்களா? இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இது அதாவது 19 ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுங்கிறது அது விஜயனுடைய டெக்னிக். அது விஜய்க்கே கை வந்த ஒரு கலை. அது இப்படி பழி போட்டா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை பத்தி உண்மை என்ன? அதே மாதிரிதான் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு காசு வாங்கினாங்க.
சரி வாங்கினாங்க. யார் யார் வாங்கினாங்க, எந்த கட்சி வாங்குச்சு, அல்லது ஆளுங்கட்சியில எந்தெந்த அமைச்சர் எவ்வளவு வாங்கினாங்க சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டாங்க. அதான் இன்னொன்னு, இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அதிக கட்டணம், அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அதிக கட்டணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னே வச்சுக்கலாம். இந்த கட்டணம் வந்து அரசுக்கு தான் போகுது. ஏன் அதிக கட்டணம் வைக்கிறாங்க? இந்த மாதிரி பள்ளிகள் பெருகக்கூடாது, அரசு பள்ளிகள் அதிகமா இருக்கணும், தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பின்பற்றுகிற பள்ளிகள் அதிகமா இருக்கணுங்கிறது தான் நிலை. அது எதுக்காகன்னா, சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்து மும்மொழி கொள்கை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். 3 மொழி கண்டிப்பா படிச்சாகணும். இன்னைக்கு தமிழ் ஆங்கிலம், தமிழே கூட தமிழ் கட்டாயம் இல்லை, ஆங்கிலம் ஹிந்தி கூட ஏதாவது ஒரு இன்னொரு மொழி, இந்த பிரெஞ்சு உருது பிரெஞ்சு ஜெர்மனு இந்த மாதிரிலாம் படிக்கிற வசதி இருந்ததில்ல, அதெல்லாம் நிப்பாட்டாங்க. அந்த வாய்ப்பையே வந்து நிராகரிச்சிருச்சு ஒன்றிய அரசு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுன்றது ஒரு காரணம், இந்த மாதிரி சிபிஎஸ்இ பள்ளிகள் பெருகாம பார்த்துக்கிட்டது. இப்போ இவங்க வந்து அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க சிபிஎஸ்இ பள்ளிகளா தொடங்குங்க அப்படிங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இனி பப்ளிக் ஸ்கூலா மாறும். அப்ப அந்த பப்ளிக் ஸ்கூல்ல எல்லாமே மும்மொழி கொள்கை தாராளமா உள்ள வந்துடும். இதுக்குன்னு தனியா ஒரு சட்டம் இயற்ற தேவையில்லை. இதுக்குன்னு இந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு இதை கையில எடுக்கவே வேண்டாம். இயல்பாகவே இந்தி வந்து உள்ள வந்துடும். அதுக்குதான் வந்து இந்த அரசு வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இவர்களுடைய குற்றச்சாட்டு பார்ட்டிக்கு போச்சு, எந்த குறிப்பிட்ட கட்சிக்கு போச்சு அப்படின்னு சொல்லாம பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது எதுக்காகனா, இது பொதுமக்கள் மத்தியில இவர்களை பற்றிய மோசமான ஒரு கருத்தை உருவாக்கணுன்றது. அதனாலதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு கடுமையாக எதிர்வினை தெரிவித்து வெளியில போயிட்டு வெளுன்னு வெளுத்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையிலும் வெளுத்தாரு, வெளியில போயிட்டு தன்னுடைய கருத்தை அவர் சொன்னதெல்லாம், அவர் சொன்ன கருத்துக்கள் ஒன்னொன்னு வந்து செருப்படி அப்படி ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அது அவசியமான ஒண்ணு. அப்புறம் நீங்க கடைசியா கேட்டது, விஜய்க்கு எப்பயுமே சொந்தமா எதையும் செய்ய தெரியாது. நீங்க அவரது படங்கள் பார்த்திருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், அதாவது 2011 2013 வரைக்கும் ரஜினியை மட்டுமே காப்பி அடிச்சு அவர் பொழப்ப ஓட்டினாரு சினிமாவில் அவருக்குன்னு சொந்தமாக எந்த ஒரு வித ஸ்டைலும் கிடையாது. நீங்க எந்த ஒரு எதையாவது ஐ எம் வெயிட்டிங், அது ஒண்ணுதாங்க. இது எத்தனையோ படத்துல எவ்வளவு நடிகர்கள் சொன்னது, அது விஜய் சொன்ன மாதிரி விஜய்க்கே உரிய ஸ்டைல் அப்படின்னு இவங்க எல்லாம் புடிச்சுக்கிட்டாங்க. அவர் வந்து இதையே தொடர்ச்சியா வந்து ஒரு 10 படத்துல சொல்லிட்டாரு, ஐ எம் வெயிட்டிங். இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு சொந்தமா ஒரு ஸ்டைல் இருக்கா அப்படின்னு மூச்சு. இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. சினிமாவில் இது ஒன்றும் பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அவர் படங்கள்ல பாருங்க, ஆக்ஷன் சீன்ல எல்லாம் டைலாக் பேசுற சீன்லாம் இப்படி மூச்சை இழுப்பார். இதான் விஜயோட ஸ்டைல். மற்றபடி வந்து சிகரெட் தூக்கி போடுறதுல இருந்து, அல்லது பபுல்கம் தூக்கி போடுறதுல இருந்து, அல்லது வணக்கம் வைக்கிறதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, எதையாவது ஒரு துப்பாக்கியை சொல்லிட்டி காட்டுறது, எல்லாத்துக்குமே வந்து ரஜினியை தான் அவர் காப்பி அடிச்சார். இன்னைக்கு முக ஸ்டாலினை காப்பி அடிச்சு முக ஸ்டாலின் செஞ்ச மாதிரி செஞ்சு காட்டிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான். நான் முன்னே சொன்னதுதான், இதே முக ஸ்டாலின் வந்திருந்தா அவங்க வேற மாதிரி செஞ்சு காட்டியிருப்பாங்க. அதுக்கு வழி இல்லாம போச்சு, அல்லது இந்த மக்கள் முட்டாளா போய் ஏமாந்து போய் நின்றுட்டாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து இவரெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பெருசா யாரும் வந்து இதை ஒரு பெருமையா, அவங்க கட்சிக்காரன் வேணா கைத்தட்டி விசில் அடிச்சு ஆர்காசம் அடைச்சிக்கலாம். ஆனா மற்றவர்கள் வந்து இதை ரசிக்கல. இது எவ்வளவு முடியும் அவ்வளவு ட்ரோலா தான் மாறும். இவரெல்லாம் ரீல் போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதை உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி விஜயனுடைய இன்றைய பேச்சு ஒரு 10 ரீல்ஸ் போடுறது உதவும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து இது மிகப்பெரிய ட்ரோலா தான் மாறப்போகுது பாருங்க.